ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கம்பங்கூழ் பண்ண போகிறோம். கம்பங்கூழ் பண்ணுறதுக்கு கம்பு நான் அரை கப் எடுத்துருக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. அப்படி இல்லைனா நைட்டுக்கு அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே ஊற வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 8 ஹவர்ஸாக அது தண்ணியில் ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். இப்போ கம்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி மல்டி மில்லட்ஸ் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஊற வைக்கிற தண்ணியை யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் நல்ல தண்ணி விட்டு அதை நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்தா நீங்கள் வேக வைக்கணும். ஸோ அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு கம்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அது லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மை மாதிரி அரைக்க வேணாம், லைட்டாக அரைச்சா போதும். கொஞ்சம் ஹெவி வெயிட் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இது உடனே அடி பிடிக்கும். அதனால் நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஹெவி வெயிட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கம்பில் போட்டுட்டு சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. கம்பு குக் ஆகுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது கீழே அடி பிடிக்காது. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா நம்ம கூல் டவுன் பண்ணணும். ஸோ கூல் டவுன் பண்ணுறதுக்கு நல்ல காத்தோட்டமான இடத்துல கூட நீங்கள் வச்சு கூல் டவுன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு கூல் ஆகணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். கூலான அப்புறம் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் இல்லைனா நீங்கள் மோர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் கம்பு வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் நம்ம இப்போ தயிரை ஆட் பண்ணிடலாம். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தான் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்ன வெங்காயம். இது போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாவும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஃபைனலாக இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு குடிக்கிற மாதிரி அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுங்க. கிட்ஸ்க்கு மெயினாக கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. இப்போ எம்மியான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். Just finish. Clap பண்ணு. Just wait. Wow. Come on.